வணக்கம். ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குருபியோ நமக. 2024-25 குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து இருக்கார். உங்களுடைய 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும், உங்களுடைய 2ஆம் இடத்தை, துலாம் ராசியினுடைய 2ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையாக, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள், அதை 7ஆம் பார்வையாகவும், துலாம் ராசியினுடைய 4ஆம் இடத்தை, சுகஸ்தானத்தை 9ஆம் பார்வையாகவும் அவர் பார்க்கிறார். இந்த அவருடைய 4ஆம் இடத்தை அவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம். அதாவது 4ஆம் இடம் என்பது தான் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, புகழ், அது மட்டுமல்ல அவங்க சம்பாதிக்கிற சொத்துக்கள், அவங்க ப்ராப்பர்ட்டி, வீடு மனை யோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாங்கிறது, வீடு கட்டுறது, புதுசாக வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கைகூடி வரும். எதிர்பார்த்த வாகனங்களை அவர்கள் வாங்குவார்கள். ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும்னு மனசுக்குள்ளே ஓடிச்சுன்னா அதை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது துலாத்துக்கு 2ஆம் இடத்தில் விருச்சிக ராசியை அவர் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், மனைவியை குறிக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க. அதை அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய அன்பு, உறவுகள் மற்றும் உறவினர் சார்ந்த விஷயங்கள், ஆரம்ப கல்வி, இது போன்ற விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய அதே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த குரோதி வருஷத்தில் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ராகு, கேது, சனி, குரு இவங்க எல்லாமே அடுத்த ஒரு ஆண்டுக்கு ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. தனிப்பட்ட நபர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான நன்மைகள் இதை விட சொல்வதை விட நல்லா இருக்கும். சிலருக்கு அவருடைய ஜாதக அமைப்பின்படி எப்படி இருக்கும் நம்ம அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு என்னென்னா, துலாத்தினுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது குடும்பஸ்தானம் மிகவும் வலுப்பெறும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் சம்பந்தமான நிலுவையில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் இப்போ கைகூடும். இதில் ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது சின்ன சின்ன அசௌகரிய குறைச்சல்கள், பேச்சில் சில தடுமாற்றங்கள், செயல்பாடுகளில் சில கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். பல்வேறு விதமான இடைஞ்சல்களும் சிக்கல்களும் இதெல்லாம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் என்று சொல்வாங்க, அந்த 7ஆம் இடத்துக்கே உரிதான அந்த குரு பார்வை என்பது சனியுடைய பார்வையை கொஞ்சம் குறைக்கும். அதோடைய வீரியத்தை குறைத்து உங்களுக்கு வலுவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நீங்கள் புதிதாக சில தொழில்கள் தொடங்குவதற்கு திட்டமிடுவீர்கள். நிச்சயமாக தொடங்குங்க. உங்களுடைய தொழிற்சானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதன் அடிப்படையில் தொடங்குங்க. இது ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்குறது, லக்னத்தின் அடிப்படையில் 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 10ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுடைய தொழிலை தொடங்குங்கள். தற்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான். அதாவது கடகம் தான் உங்களுக்கு 10. அது அவர் இப்போ கோச்சார ரீதியாக எப்படி இருக்காருன்னா, அவர் தொடர்ந்து உங்களுடைய ராசி பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு அடிப்படையை பொறுத்து, சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருங்கிற அடிப்படையை பொறுத்து தொழில்கள் ஒவ்வொருத்தருக்கும் அமையும். தற்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பு தான். எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன நெருடல்களும் தடங்கல்களும் ஏற்பட்டாலும் பிஸ்னஸ் ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கையில் பண வரவு இருக்கும், பணம் புழங்கி கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நம்புங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறார் அப்படின்னா, மந்த நிலையை ஏற்படுத்துவார். அதாவது 5ஆம் இடமாக அதை உங்களுடைய 12ஆம் இடத்தை 5ஆம் இடமாக பார்க்கிறார். இப்போ உங்களுக்கும் உங்களுடைய உறவு சார்ந்தவர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், இவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டாலும் பெண்களால் சில நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்களால் சில விரயங்களும் ஏற்பட்டாலும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் பெற்ற வருமானம் பெண்களால் பல முன்னேற்றத்தை உங்களை அவங்க சில விஷயங்களில் வழி நடத்துவாங்க. அதாவது துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தமான சில கைடன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதன் மூலியமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். உடல் ரீதியான
சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அசௌகரியங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிறீங்க, அது கிடைக்கவும் செய்யும். அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஸோ இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு நிறைவான அமைப்பை கொடுக்கக்கூடியது தான். தொழில் ரீதியாகவும் சொல்லிட்டு, உடல் ரீதியாகவும் சொல்லிட்டு, மற்ற எல்லாமே புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி சிறந்த ஒரு தொடக்க கல்வி என்பது நல்ல அமைவு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கல்வி என்பது ஒரு நல்ல ஒரு போக்கை கொடுக்கும். ஸ்திரமான கல்வியாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. குரு பகவானே பார்க்கிறார். அருமையான கல்வியாக இருக்கும். நீங்கள் நினைத்த இடத்துல கிடைக்க அந்த ஸ்கூலில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். மேலும் இப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்த மட்டும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்த்தோம், அவங்களுடைய இருப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்த்தோம், எல்லாமே இருக்கும். தாயார் வழியிலே அவர்களுக்கு சில ஆதரவுகள் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம், 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் தாயார் வழியில் அவங்களுக்கு சில வகையான உதவிகள் கிட்டும். அது மட்டுமல்ல, அவங்க தாயாருடைய உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த விதத்திலையும் நீங்கள் எதிர்த்து போராட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்வை. என்னதான் குரு கையால் பார்த்தாலும் சனியுடைய பார்வை என்பது அங்கே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திடீரென்று உங்களுடைய தசாபத்தின் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு ஒரு வித்தியாசமான போக்காக இருந்துச்சுன்னா இந்த தனஸ்தானம் என்பது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் உங்களுடைய நடைமுறையான வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. புதிதாக எதையும் செய்ய வேண்டாம். அதாவது தெரியாத விஷயத்தை எதுவும் செய்ய வேண்டாம். புதிய தொழில் தொடங்கலாம், புதிய கடைகள் உருவாகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், நிறுவனங்களுக்கு நீங்கள் பார்ட்னர்ஷிப் போகலாம், எல்லாமே செய்யலாம். தொழில் ஸ்தானம் என்பது உங்களுக்கு இந்த ட்ரிப்பு நல்லா கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் மனைவி உங்களிடத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேளுங்க. அது சமயத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாக அமையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். தெரியாத பெண்களுடன் பழக வேண்டாம். அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்து கொண்டு ஏதோ கால சுத்திரம் பாம்பு மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிற வேணாம். அப்படிப்பட்ட அமைப்புகளும் இருக்குது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாதவர்கள் பெண்களிடம் பழகுவது என்பது கொஞ்சம் நிதான போக்கு கடைப்பிடியுங்கள். அதனால் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் நல்ல லாபகரமான ஒரு இடப்பயிற்சி, குரு பகவானுடைய இடப்பயிற்சின்னு துலாத்திற்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. நிம்மதியாக வாழ்வீர்கள். அடுத்த ஓராண்டுக்கு எந்த விதமான ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஏற்றத்தை தான் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கிறங்க. வெளிவட்டார தொடர்பில் விழிப்பாக இருந்துக்கிறங்க. ஸோ நீங்கள் போடக்கூடிய தொழில் சம்மந்தமான விஷயம், உடல் சம்மந்தமான விஷயம் அதில் பார்த்துக்கிறங்க. பிள்ளைகள் வழி ஆரோக்கியத்தை பாருங்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அவங்களையும் பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க. ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா அதை பூர்த்தி பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கண்காணித்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் புதிதாக செய்யக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தை பாதிக்கும், அல்லது குடும்ப மனைவி சம்பந்தமான சில ஆலோசனைகள் சொல்லி அது எதுவும் பாதிக்குமா அப்படிங்கிற சூழ்நிலைகளை நீங்கள் தேவையில்லாமல் குழப்பத்துங்களுக்கு எதுவும் போயிடாதீங்க. குழப்பம் சம்பந்தமான விஷயங்கள் செல்லும். தயவு செஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய செகண்ட் ஒப்பீனியனை கேட்டுக்குங்க. மனைவிட்டையும் கேட்டுக்குங்க, மற்றும் உங்கள் நண்பர்கள்ட்டையும் கேட்டுக்கிறங்க. தன சம்பந்தமான விஷயம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் நிச்சயமான முறையில் ஒரு மேம்போக்கான விஷயம் இருக்கும். இந்த குரு பயிற்சி என்பது துலாம் ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தையும் ஒரு பொலிவையும் கொடுக்கக்கூடியது. கல்வி சம்பந்தமான விஷயங்களும் நல்லா அமையும். உங்களுடைய வீடு, புது வீடு கட்டுதல், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதையெல்லாம் எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும். நல்ல கல்வி தொடங்குவீர்கள். மனைவியிடத்தில் அன்பு செலுத்துவீர்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தடைபட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது. ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஆகையினால் பார்த்துக்குங்க. நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. முடிந்தால் நீங்கள் திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் இல்லை, சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருங்க. பச்சரிசி உடைத்து, அதாவது உடைச்சின்னா பச்சரிசி ஒரு மிக்சியில் லைட்டாக உடைச்சி கொஞ்சம் முக்கால் பதத்தில் 1-2 உடனே அதை எடுத்து உங்களுடைய வீட்டை சுற்றி தூவி விட்டுக்கொள்ளுங்கள். எறும்புகள் சாப்பிடும். அது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். நம்மளுடைய வீட்டை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளுக்கு உணவு போடும்போது அது நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரர்கள், உங்களுக்கு உணவு போட்டவர்கள் எல்லாம் அந்த ஆத்மா வாழ்த்தும். ஏன்னா சிறு உயிர், அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் பண்ண தெரியாது. இது போன்ற உயிர்களுக்கு நாம்
சூழ்நிலை அறிந்து கொடுக்கக்கூடிய உணவு என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பது ஐயமில்லை. வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காணொளியில் விருச்சிக ராசியை பற்றி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.